யா ஃபுட்ஸோடைய பச்சை நேந்திரன் வாழைக்காய் பவுடர் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு களி ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறோம். இது பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த ரெசிபி. 2 ஸ்பூன் மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. தண்ணி தாராளமாக விட்டு நீங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதை கரைச்சி வச்சுட்டு இனி ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 ml அளவுக்கு தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சிட்டு கரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் குக் ஆக வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். ஒரு 3 to 5 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா கெட்டியாக களி மாதிரி வந்துடும். கொஞ்சம் தண்ணியாக வேணும், இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சினா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கூடுதலாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு களி கன்சிஸ்டன்சியில் செமி சாலிட் அந்த மாதிரி நல்லா ஹல்வா மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு ஆற வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். சுகர் வேணும், கண்டிப்பாக இனிப்பு கொடுக்கணுன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயோ இல்லை டிஎம்ஓ பண்ணி ஆர்டர் பண்ணலாம்.